வணக்கம், வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி செய்யலாங்க. சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தக்காளி சட்னி, தக்காளி மிக்ஸ்டு சட்னிங்க. இது நல்லா சூடான தோசை, இட்லி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு அடுப்பு வச்சுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சது அது 1.5 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துப்போம். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 6, சின்ன பீஸாக ஒரு இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. இப்போ இந்த கடாயிலே இது சேர்த்துப்பாங்க. நம்ம பருப்புலாம் வறுத்துட்ருக்கோம்ல, அந்த கடாயிலேயே இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கலாங்க. அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடலாம். இப்போ இந்த கரண்டிலே அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூடவே சின்ன பீஸ் புளியும் சேர்த்துடலாங்க. புளி சேர்த்தா கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா சுவையோடு அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோங்க. தட்டில் கொட்டி வச்சுருவோம். இப்போ இது கூடவே ஒரு 2 தேங்காய் பத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு, ஒரு 2-3 ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுவையோடு அருமையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடுவாங்க. இது நல்லா தண்ணியாகவும் நம்ம கரைச்சிக்கலாம், திக்காகவும் நம்ம தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாகவும் இருக்குங்க. இதுக்கு தாளிச்சிடலாங்க. அடுப்பில் கரண்டி இல்லை, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு சட்னி மேலே அப்படியே ஊற்றிட வேண்டியதாங்க. அருமையான தக்காளி வெங்காய சட்னி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. தக்காளி மிக்ஸ்டு சட்னி தயாராகிடுச்சு. இது நல்ல சூடான தோசை, இட்லி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சட்னி இதை போல் செய்து கொடுப்போம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.